الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وسلم تسليما كثيرا. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முதலுரையில் இந்த கல்வியினுடைய சிறப்பை பற்றியும் எந்த அளவிற்கு இந்த கல்வி என்பது சஹாபாக்களுக்கு மத்தியிலே மிக முக்கிய பங்கு வகித்தது, அதற்கு காரணமாக இருந்த அவருடைய உஸ்தாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ளந்தெளிவாக அந்த கல்வியை போதித்தார்களோ அதன் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். அந்த கல்வியினுடைய சிறப்பை பற்றியும் இன்னும் அந்த கல்வி எந்த அளவிற்கு நம்முடைய தகுதியை உயர்த்தும் என்பதை பற்றி பார்த்தோம். இன்னும் இந்த கல்வியை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சரியாக ஒருவன் இந்த கல்வி அறியவில்லை என்று சொன்னால் அவனுடைய முடிவு என்பது மிக தவறானதாக இருக்கும். இதற்கு உதாரணமாக தான் ஒரு சம்பவத்தை கூறுவார்கள். ஒரு அறையிலே ஒரு மனிதனை விட்டுவிட்டு அதிலே அவனுக்கு 3 பாவங்களை விட்டு விடுவார்கள். 3 பாவங்களை விட்டு விடுவார்கள். இந்த 3 பாவங்களில் நீ ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று கூறப்படும். அவன் அதில் என்ன யோசிப்பான்? அதில் 3 பாவம் இருக்கும். ஒரு பாவம் மதுவை நீ அருந்த வேண்டும், இன்னொரு பாவம் அல்லது நீ விபச்சாரம் செய்ய வேண்டும் ஒரு பெண்ணை என்று விடப்பட்டு இருக்கும், அல்லது ஒரு சிறுவன் இருப்பான், அந்த சிறுவனை நீ கொலை செய்ய வேண்டும். இதில் நீ எதை செய்வாய் என்று அவனுக்கு ஒரு நிலைமை ஏற்படும். அப்பேற்பட்ட நிலையில் அவன் இருக்கும் பொழுது அவன் சிந்திப்பான், இந்த சிறுவனை நான் கொலை செய்தால் அந்த சிறுவன் கஷ்டப்படுவான், அது அவனுக்கு வேண்டாம் என்ற மனசு அவனுக்கு வராது. அப்பேற்பட்ட இலகிய மனமுடையவனாக இருப்பான். அதனால் அந்த சிறுவனை விட்டு விடுவான். இந்த பெண்ணை விபச்சாரம் செய்தால் அது மிகப்பெரிய பாவமாகிவிடும், அந்த பெண்ணிற்கு அது கஷ்டத்தை தரும், எனக்கும் அது பாவமாகிவிடும், ஏன் 2 பேருக்கும் அது கஷ்டம் வர வேண்டும் என்று அந்த 2 பாவத்தை விட்டுவிட்டு மதுவை நான் குடித்தேன் என்று சொன்னால் இது எனக்கு மட்டும் தானே தீங்கு, என்னோடு போகட்டும் என்று நினைத்து அந்த மதுவை அருந்துவான். அந்த மதுவை அறிந்ததற்கு பிறகு தான் என்ன செய்கிறேன் என்ற நிலையை மறந்து, நான் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்பதையே மறந்துவிட்டு அந்த விபச்சாரத்தையும் செய்யக்கூடியதற்கு தள்ளக்கூடியவனாக மாறுவான். அதற்கு பிறகு அந்த சிறுவனை கொலை செய்யக்கூடிய பாவத்திற்கும் தள்ளப்படுவான். ஏனென்றால் அவன் என்ன செய்கிறான் என்கிற நிலையை அவன் மறந்து விட்டான். அதனால் தான் நபி அவர்கள் சொல்லும் பொழுது இந்த மது என்பது தீமைகளின் தாயாக இருக்கிறது என்பதாக கூறினார்கள். அப்பொழுது நாம் இந்த கல்வியை அவன் சரியாக அறிந்து வைத்திருந்தான் என்று சொன்னால் இந்த மது என்பது மிகப்பெரிய பாவம், இது அனைத்து பாவமும் செய்வதற்கு தலைமையாக இருக்கும் என்பதை அவன் உணர்ந்திருப்பான். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படித்தான் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிற்கும் உதாரணமாக இந்த கல்வி என்பது நமக்கு திகழும். எனவே இந்த கல்வி என்பது அந்த அளவிற்கு முடிவெடுக்கக்கூடிய விஷயத்திலும் நமக்கு உதவியாக இருக்கும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஜமியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கிற அமைப்பின் கீழாக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கும் மேலாக அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சீரும் சிறப்புமாக திருச்சி ஏர்போர்ட்டிலே நடைபெறக்கூடியதுதான் இந்த அல்ஹுதா அனாதை இல்லம். இதற்கு நிரந்தர வருமானம் என்று எதுவும் கிடையாது. ஆனால் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகளை